ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ராய்ட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க மை ப்ரொஃபஸர். ஸோ எஸ்பெஷலி ராகி அண்டு ஆச்சியாவோட லவ்க்காக நிறையா மெம்பர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. பட் பார்க்குறேன். பட் அவங்க நடுவில் அந்த க்யூட் சண்டை இருந்தால் தான் நல்லா இருக்குல்ல. லவ்னது பார்க்கலாம் ஃபர்தர் எபிசோட்ஸில். ஐல் ட்ரை மை லெவல் பெஸ்ட். அண்ட் எல்லோரும் பாட்டு ரொம்ப நல்லா பாடினீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஐய ப்ரொனவுன்சியேஷன்ஸ் எல்லாம் ஒரு கமெண்ட் வந்திருக்கும் போல். ப்ரொனவுன்சியேஷன் அங்கங்கே போயிருக்கு, பட் ஸ்டில் பாட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ எல்லோரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணதுக்கு, சாங் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு. ட்ரை பண்ணேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். நான் ஒரு தமிழ் பாட்டு பாட்டிருக்கேன். யார் லக்ஷ்மி மணிவேலா அவங்க தான் நினைக்கிறேன். இல்லை சாரி, யார் சொன்னாங்களோ எனக்கு நிஜமாலும் ஞாபகம் இல்லை. எப்போ பாடினாலும் நீங்கள் ஹிந்தியோ தெலுங்குவோ பாடுவீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தமிழ் பாட்டிருக்கீங்க. ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க எங்களை. தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், அப்பப்போ இந்த மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பேன், பயப்படாதீங்க. அண்டு இன்னொரு காமெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு அந்த சஜஷன் பிடிச்சிருந்தது. பட் சிச்சுவேஷன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாங் நல்லா தான் இருந்தது, பட்டு ரொம்ப நல்லா கூட பாடினீங்க. பட் அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் தேவதை அந்த சாங் பாட்டு இருந்தால் ரொம்ப ஆப்டாக இருந்திருக்கும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு நான் ஆல்ரெடி ரிப்ளை கொடுத்துருக்கேன். பட்டு ரிப்ளை பார்த்தாங்களோ இல்லையோன்ட்டு இங்கே அவங்களுக்காக மறுபடியும் அந்த ரிப்ளை கொடுக்குறேன். சரி, நான் இங்கே நினச்ச சிச்சுவேஷன் என்னென்னா, இவங்க மனசில் இருக்கிறது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க கண்ணில் இருக்கிற லவ் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. யூனோ அந்த அந்த லவ் ஒருத்தர் நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்க, அது எனக்கு தெரியுது, நான் உங்களை லவ் பண்ணுறேன், அது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இல்லையா. ஸோ அதுக்கு இந்த சாங் ஆப்டர் இருக்கும்ன்ட்டு நான் அந்த பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்ன சாங்கு என்னென்னா, அவங்க ஒரு தேவத்தை மாதிரி, அவங்க சிரித்தா எப்படி இருப்பாங்க, நடந்தால் எப்படி இருப்பாங்கன்னு அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு தான் நான் அந்த பாட்டை செலக்ட் பண்ணிக்கல. பட் நீங்கள் சொன்ன சஜஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ வில் ட்ரை. எப்போவாவது ஒரு நிஜமாலும் அவங்க லவ் பண்ணது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இன்கேஸ் மீராவோட பியூட்டி கண்டிப்பாக திவ்யா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்தப்போ அப்போது இந்த சாங்கை டெஃபினட்டாக நீ யூஸ் பண்ணுவேன். பட் பாட மாட்டேன். ஓகே தென், ஜஸ்ட் கிடிங். லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் வி ஹவ் சீன் தட் காலேஜ் ஈவெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நிறைய நாளாச்சு. ஏஞ்சலை பார்த்து ஒரு தடவை ஏஞ்சலை பார்த்துட்டு வந்துடலான்ட்டு வருவாங்க. வந்து பார்த்து அவங்கள டீக்காக கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ டீக்காக கூட்டிகிட்டு போவாங்க. டீ குடித்ததுக்கப்புறம் அவங்கள மறுபடியும் ட்ராப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் 2 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போய் ஹாரன் அடிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப டயர்டாகிட்டு மீரா வந்து தூங்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஹாரனுக்கு அவங்க ஏந்திரிக்கலை. பட் அவங்க மீராவோட அம்மா வெளியே வந்துட்டு, மீரா, சாரி திவ்யா, இந்த நேம் கன்ஃபியூஷன், ரியலி வெரி சாரி. பட் எல்லோரும் புரிஞ்சுக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ திவ்யா, நீ இங்கே என்னம்மா பண்ணுற அப்படின்னதும், ஆண்டி நீங்கள் அப்படி, பிகாஸ் அவங்கள ஒரு தடவை தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவங்க சொல்லுவாங்க தட் மாலில் நான் உங்கள் மீரா மேமோட அம்மா அப்படின்னு சொன்னதும், ஓ அப்போ இது ஏஞ்சல் வீடு இல்லையா, மீரா மேமோட வீடா, இல்லை ஏஞ்சலுக்கு ஏதாவது சிஸ்டர்ஸ், சாரி மீரா மேம்க்கு ஏதாவது சிஸ்டர்ஸ் இருக்காங்களோ என்னமோ அப்படின்னது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவாவது டின்னருக்காக போவாங்க திவ்யா. டின்னர் சாப்பிட்டுட்டு மீரா ரூம்குள்ளே போவாங்க. மீரா ரூம்குள்ளே போய் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க தட் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரே ஒரு டாட்ரு, அதுவும் அவங்க ப்ரொஃபஸர்
ஆஃபீஸர் மீரா மட்டும்தான் அப்படின்ட்டு. ஓகே, வச்சுக்கிறேன் இவங்கள அப்படின்னு நினச்சிட்டு ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். ஸோ இவங்க ஒன்லி டாட்டர். அப்போது ஏஞ்சலும் இவங்க தான், மீரா மேமும் இவங்க தான். ஓ, அப்போது நான் திவ்யான்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்டு பைக்கர் பர்சன் நான் தான் இவங்களுக்கு தெரியும். ஆனாலும் தெரிகிற மாதிரி என்கிட்ட ஆக்ட் பண்ணுறாங்கல்ல. ஓகே, நானும் இப்படியே ஆக்ட் பண்ணுவேன் ஃபியூ டேஸ், அப்புறமா சொல்லலாம் இவங்க தான் மீரா மேம்னு எனக்கு தெரியும்ன்ட்டு அப்படின்னு நினச்சிருவாங்க திவ்யா. சரின்னு கீழே வருவாங்க. கீழே வந்தால் அவங்க அம்மா இன்னும் கிச்சன்லேயே சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னம்மா மீரா வரல, இன்னும் எந்திரிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க திவ்யாவை. இல்லை ஆண்டி, மேம் இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ அதுக்கு தான் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்வாங்க. ஓ சரி, நான் அவங்க ஏந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து போனீங்கன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்வாங்க. ஆண்டி அது மட்டும் சொல்லாதீங்க ஆண்டி ப்ளீஸ் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னதும், அது இல்லை மேம்க்கு நாங்கள் வீட்டுக்கு வந்து டவுட்ஸ் கேட்குறது அவங்களுக்கு இஷ்டம் இருக்காது, பிடிக்காது. அவங்க நிறைய தடவை கிளாஸ் ரூமில் கூட சொல்லியிருக்காங்க, எந்த டவுட்டு அவள் இருந்தாலும் நீங்கள் கேம்பஸ்குள்ளே இருக்கும்போதே வந்து என்ன டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. ஒன்ஸ் கேம்பஸ்க்கு வெளியே போயிட்டோம்னா நெக்ஸ்ட் டேக்காக வெயிட் பண்ணுங்களே தவிர, நான் எங்கேயோ மார்க்கெட்டில் இருக்கேன் அங்கே எனக்கு டவுட் வந்துச்சுன்னு நீங்கள் யாரும் என்கிட்ட அவுட் ஆஃப் த கேம்பஸ் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் காலேஜ் கேம்பஸில் தான் கேட்கணும் அப்படின்னு எங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும், ஓ அப்போ நீ எதுக்கு வந்த அப்படின்னு திவ்யாவை கேட்பாங்க மீராவோட அம்மா. அது ஆக்சுவலாக ஆண்டி நான் இவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் என் ஃப்ரெண்டோட வீடு. நான் ஆக்சுவலாக உங்கள் வீட்டுக்காக தான் வந்தேன். பட் நீங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டீங்க. ஸோ எப்படியோ கூப்பிட்டுட்டீங்கல்ல, ஸோ அதுக்கு தான் நான் மீரா மேம் கிட்டே போய் கொஞ்சம் நேரம் பேசலான்னு நினச்சேன். பட் அவங்க தூங்குறாங்கல்ல, ஏன் டிஸ்டர்ப் பண்ணோம், நான் கிளம்புறேன் அப்படின்வாங்க. சொன்னதும், சரி ப்ளீஸ் ஆண்டி, நான் போன விஷயம் மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ், அதுக்கப்புறம் என்ன ரொம்ப திட்டுருவாங்க மேம் அப்படின்வாங்க. சொன்னதும், ஓ அவ்வளோ பயமா என் பொண்ணுன்னா, அவ்வளோ மிரட்டுறாங்களா பசங்களை அப்படின்னு கேட்பாங்க மீராவோட அம்மா. ஆமாம் ஆண்டி, ரொம்ப மிரட்டுவாங்க, எவ்வளோ சீரியஸாக இருப்பாங்க தெரியுமா காலேஜில், எப்பவும் சிரித்தது பார்த்ததே இல்லை மேமை அப்படின்னு சொல்லுவாங்க திவ்யா. சொன்னதும், பட் அவங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர்டுமா, ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப கூலாக இருப்பாங்க. வீட்டில் கூட அவ்வளோவா சிரிக்க மாட்டான், எப்போவாவது பேசுவான் வாய் திறந்து, ரொம்ப காமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் திவ்யா, சின்ன வயசுலேருந்தே இப்படி தானா மேமு அப்படின்னு கேட்பாங்க திவ்யா. சொன்னதும், இல்லைம்மா காலேஜ் டைமில் ரொம்ப சலாக்கியாக தான் இருந்தாங்க. பட் சடனாக என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் ரொம்ப காமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசுகிறதே ரொம்ப கம்மி பண்ணிட்டான், எப்போவாவது சிரிப்பாங்க அவ்வளோதான், தவிர அவ்வளோ சிரிக்கக்கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன தான் நடந்தது ஆண்டி அப்படின்னு கேட்பாங்க திவ்யா. தெரியலம்மா, நாங்கள் நிறையா தடவை கேட்டிருக்கோம், பட் அவங்க எப்பவும் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அவங்க இந்த ப்ரொஃபஷனில் இருக்காங்க இல்லையா, அதுக்கு தான் இப்படி இருக்காங்களோ என்னமோன்னு நானும் அங்கிளும் நினச்சிட்டு அதை அங்கேயே விட்டுட்டோம்மா அப்படின்னு சொல்லுவாங்க மீராவோட அம்மா. ஓகே ஆண்டி, சரி ஆண்டி ப்ளீஸ், நான் வந்தது மட்டும் சொல்லிடுறாருங்க. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னதும், ஓகேம்மா பாய் அப்படின்ட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் டோர் லாக் பண்ணிக்கிட்டு இவங்களும் உள்ளே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் திவ்யா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம மீரா எப்போ எழுந்திரிப்பாங்க, பால்கனி லைட்டு போட்டாங்கன்னா மீரா எழுந்திரிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு திவ்யா பால்கனி லைட்டுக்காக. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் மீரா ஏந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே டின்னர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் மேலே அப்போது பால்கனியில் லைட் ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ணிவிட்டு திவ்யா மீரா
பால்கனியில் நின்றுட்டு என்ன இன்றைக்கி திவ்யா வருவாங்களா இல்லையா, இல்லை வந்துட்டு போயிட்டாங்களா, நான் ரொம்ப டீப்பாக தூங்கிட்டேன், என்னவா இருக்கும், இல்லை இன்னும் வரலையா, வருவாங்களா அப்படின்னு அவங்க மைண்டில் நிறையா கொஷின்ஸ் போயிட்டே இருக்கும். அண்டு மீரா வந்து பால்கனியில் நின்றுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இது திவ்யா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூரமாக இருந்து பைக்கு மேலே இருட்டாக இருக்கிறது மூலமாக திவ்யா அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னது மீராவுக்கு தெரியல. சரின்னு கொஞ்சம் நேரம் அங்கே எங்கேன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு உள்ளே வரலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே புல்லட் சவுண்டு வந்துடும். வந்ததும் மீரா ஃபேஸில் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மைல் வந்துடும். வந்ததும் ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்துட்டு பால்கனியில் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹாரனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஒரு சின்னதாக ஒரு ஹாரன் கிக் அப்படின்னு கொடுப்பாங்க. கொடுத்ததும் இவங்க பால்கனிக்குள்ளே ஓடி வருவாங்க. மீரா வந்துட்டு நின்னதும் இம்மீடியட்டாக அந்த திவ்யா நோட் எழுதுவாங்க. ஏஞ்சல் கொஞ்சம் பேசணும், உங்களால் வெளியே வர முடியுமா இன்றைக்கி கூட அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் மீரா கண்டிப்பாக அப்படின்ட்டு அவங்களும் ஒரு நோட் எழுதிட்டு வெயிட் பண்ண சொல்லி அந்த நோட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்ததும் சரின்னு ஆஸ் யூஷுவல் திவ்யா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அண்ட் மீரா கீழே டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் இருந்து மறுபடியும் டோர் லாக் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட வருவாங்க. திவ்யா கிட்ட மீரா வந்ததுக்கப்புறம் ஏஞ்சல் இன்றைக்கி கூட கொஞ்சம் டீ குடிக்கலாமா போயிட்டு அந்த தாத்தா கிட்ட அப்படின்னதும் அப்படின்னுவாங்க. மீரா சரி வாங்க அப்படின்னதும் மீரா பைக் ஏறி உட்காருவாங்க. அண்ட் அவங்க மறுபடியும் அந்த தாத்தா கிட்டே போயிட்டு டீ ஆர்டர் பண்ணிக்கிட்டு டீ குடித்ததுக்கப்புறம் மீரா திவ்யா கிட்ட இருக்கிற அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு பேப்பர் மேலே எழுதுவாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்போது திவ்யா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னு இருக்கேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்வாங்க. என்ன அப்படின்னு இவங்க எழுதுக்குவாங்க. அது ஓகே, மேபி டிவி சவுண்ட் உங்களுக்கு நிறையா கேட்கலாம், பிகாஸ் மை மதர் இன் லா இஸ் வாட்சிங். ஸோ அவங்க கொஞ்சம் சவுண்ட் இன்ஜினியரு, அவங்களுக்கு சரியாக காது கேட்காது, அதுக்கு தான் டிவி கொஞ்சம் வால்யூம் அதிகமாக தான் இருக்கும். ஏதாவது அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வந்துட்டா ஐம் சாரி. ஸோ டீ குடித்ததுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க என்ன விஷயம் சொல்லணுன்னு, ஏதோ விஷயம் சொல்லணுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க திவ்யா. ஸோ மீரா கேட்பாங்க என்ன ஏதோ சொல்லணும் அப்படின்னீங்க அப்படின்னதும் ஆமாம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும், அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்வாங்க. அப்போது அவங்க எழுதுவாங்க என்ன அப்படின்ட்டு. சொன்னதும் இல்லை, நான் ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பாம்பு விடுற விஷயம் ஒன்று சொல்லுவாங்க திவ்யா சடனாக மீராவுக்கு. சொன்னதும் மீராவோட கண் ரொம்ப பெருசாயிரும். அண்ட் இவங்க ஹார்ட் பீட்டும் ஃபாஸ்ட் ஆகிட்டு பட் அவங்க அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியா யார் அப்படின்னு எழுதுவாங்க. எழுதுறதும் திவ்யாவுக்கு இதெல்லாமே புரியும், பிகாஸ் அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லையா, மீரா ஏஞ்சல் ஒரே பர்சன்ட்டு. ஸோ அதுக்கு தான் வேணும்னு அது இப்போவே சொல்லணுமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க திவ்யா. சொன்னதும் மீரா அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கல்ல, சொல்லுங்கள் பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்டா யாராவது அப்படின்னு கேட்பாங்க. சொன்னதும் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் மீரா அப்போ யார் அப்படின்னு எழுதுவாங்க. அது அப்புறமா சொல்லுறேன் அப்படின்வாங்க மறுபடியும். சொன்னதும் ஏன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கள்ல, யாருன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு அவங்க எழுதுவாங்க. எழுதணும் ஆக்சுவலாக
அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேனே அப்படின்னு திவ்யா சொல்லுவாங்க வேணும்னே. அப்போ எதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு மீரா கேட்பாங்க கோவமாக. அவங்க கண்ணில் கோவம் தெரிஞ்சுட்டே இருக்கும். திவ்யா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு. அது வந்து இல்லை, உங்களுக்கு நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னதும் அப்போது ஓகே சரி உங்கள் இஷ்டம், ஸோ உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போவே சொல்லுங்கள் அப்படின்ட்டு நோட் எழுதணும். தேங்க்யூ என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு திவ்யா சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி வாங்க உங்களை ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாங்க திவ்யா. சொன்னதும் அப்படின்னு கோவமாக அப்படின்வாங்க. சரின்னு பைக் ஸ்டார்ட் பண்ணி அவங்கள வீட்டுக்கிட்ட வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் மீராவுக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். அவங்க உள்ளே போயிட்டே இருக்கும்போது திவ்யா அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இழுத்துவாங்க. அவங்கள இழுத்துனதும் திவ்யா மீராவோட கண்ணுக்குள்ளே அவங்க கண்ணை அப்படியே ரொம்ப க்ளோஸாக வச்சுட்டு ரொம்ப ரொமான்டிக் ஐ கான்டாக்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. மீரா கூட இப்போ வரைக்கும் இருந்த அந்த கோபமை மறந்துட்டு அவங்களும் திவ்யாவோட கண்ணு பக்கமாக ரொமான்டிக்காக பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் திவ்யா ஏஞ்சல் உங்கள் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, நான் லவ் பண்ணுறேன்னு சொன்ன பாருங்கள், அவங்க கண்ணும் உங்கள் கண்ணும் சேமாக இருக்குது. இந்த கண்ணு பார்க்கும்போது எனக்கு அவங்களோட ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் மறுபடியும் மீராவுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு திவ்யாவை புஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனதும் திவ்யாவுக்கு அந்த அவங்களுக்கு ஏன் கோபமாக இருக்காங்கன்னு அது புரிஞ்சுட்டு சிரிச்சிட்டு ஏஞ்சல் குட் நைட், மறுபடியும் குட் நியூஸோடு வர்றேன். ஆமாம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நான் ஒரு 3 days வர முடியாது, நான் வெளியூர் போகிறேன் எக்ஸ்கர்ஷனாக, அப்புறமா வந்தது மீட் பண்ணுறேன் அப்படின்னு கத்துவாங்க. இவங்க ஓகே அப்படின்ன மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துட்டு அவங்க உள்ளே போயிடுவாங்க. திவ்யா வந்து சிரிச்சிட்டு அவங்களும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் மீரா ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க. இவங்க யாரையோ லவ் பண்ணுறாங்க, அது நான் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன், பட் அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, இன்னும் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க மீரா. அண்ட் திவ்யா வந்து ஹாப்பியாக ஜாலியாக ஐயோ அவங்க கண்ணில் எவ்வளோ கோபம் இருந்தது, எவ்வளோ பொசசிவாக இருந்தாங்கல்ல, அவங்க கண்ணில் அது கிளியராக தெரியுது. அந்த மாதிரி திவ்யா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. மீரா வந்து பொசசிவ் ஆகிட்டு அங்கே இங்கேன்னு பெட்டை சுற்றிட்டே இருப்பாங்க. இவங்க யாரை தான் லவ் பண்ணுறாங்க, என்ன தான் லவ் பண்ணுறாங்களா, இல்லை வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு மாதிரி அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த விஷயம் சொல்லலை திவ்யா. சரின்னு அந்த நைட் அப்படியே தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே 2 o'clock இவங்க எல்லோரும் ஹில் ஸ்டேஷனுக்காக கிளம்பணும். ஸோ வீட்டில் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இவங்க எல்லோரும் 1 o'clock எல்லோரும் காலேஜ் வந்துடுவாங்க கேம்பஸ்க்கு வந்து. பட் ஆஸ் யூஷுவல் திவ்யா அண்டு ஆத்யா எப்பவும் லேட்டு தானே. ஸோ இவங்க எல்லாரும் திவ்யா அண்ட் ஆத்யாக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப். ஸோ திவ்யாவை ரொம்ப தூரமாக வர்றதை பார்த்துட்டு மீரா ராஹி ப்ளீஸ் நம்ம இப்போவே போய் உள்ளே உட்காந்துடலாம், இப்போது திவ்யா வந்ததுக்கப்புறம் நம்ம போனோன்னா அவங்க பக்கத்தில் தான் உட்காரணுன்னு அடம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் நம்ம இவ்வளவே போய் நீயும் நானும் ஒரே சீட்டில் உட்காரலாம் ப்ளீஸ் அப்படின்னதும் என்னமோ ஒன்றும் புரியலடி உன் பற்றி, சரி வா போகலாம் அப்படின்ட்டு ராகி சொல்லுவாங்க. சரின்னு 2 பேரும் பஸ்குள்ளே ஏறிட்டு உட்காருவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் இவங்க வந்து அவங்க பைக்கு பார்க்கிங் பிளேஸில் வச்சுட்டு சாரி ரொம்ப லேட்டாச்சு, வெரி சாரி அப்படின்வாங்க. பிரின்ஸிபல் வந்து ஏம்மா காலேஜுக்கு தான் லேட்டாக வருவேன், ஓகே புரிஞ்சுக்க முடியும், எக்ஸ்கர்ஷன் கூடவா அப்படின்னதும் சாரி மேம்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னடி அப்படின்னு சாரி எவ்ரிபடி சாரிடா அப்படின்னு வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஏறுவாங்க. பார்த்தா மீரா அண்ட் ராஹி ஒரே சீட்டில் உட்காருவாங்க பக்கமாக. ஸோ பட் திவ்யாவுக்கு வந்து மீரா மேம் பக்கத்தில் உட்காரணுன்னு ஆசை. ஸோ ஆத்யா கிட்டையா வந்து ஆதி பாரு, நான் மீரா மேம் பக்கத்தில் உட்காந்து இந்த ஜேர்னி ஹாப்பியாக போகணுன்னு நினச்சேன், பட் அங்கே பாரு ராஹி மேம் உட்காந்துருக்காங்க, ப்ளீஸ் டி
என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் மீரா மேம் பக்கத்தில் உட்காரணும், அவ்வளோதான் அப்படின்வாங்க. அவ்வளோதானே, சொல்லிட்டல்ல, வா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆத்தியா பஸ் ஏறுவாங்க. ஏறினதுக்கப்புறம் அவங்க லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு, ஓகே ராஹி மேம் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்வாங்க. அப்போ கோவமாக பார்த்து ஆத்தியா பக்கமாக என்ன அப்படின்வாங்க. இல்லை, எல்லாரும் பேசுகிறாங்க, இது நான் பேசுகிறது கிடையாது அப்படின்னு ஒரு 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 வார்த்தை சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. என்னது அப்படின்னதும், இல்லை எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு என்ன பேசுகிறாங்க தெரியுமா உங்களை பற்றி அப்படின்வாங்க. என்ன அப்படின்னதும், நீங்கள் எப்போவும் மீரா மேம் சுற்றியே இருப்பீங்களாம், நீங்கள் தனியாக இருக்கவே மாட்டிங்களாம். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் மீரா மேமை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டிங்களாம். உங்களால் தனியாக எதுவும் பண்ண முடியாதான். எப்போவும் மீரா மேம் பக்கத்துலேயே மீரா மேம் வால் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்ன பேசுகிற நீ அப்படின்னு கோவமாக சீட்டில் எடுத்து எழுந்திரிச்சிடுவாங்க. ராஹி சொன்னதும், ஐயோ நான் சொன்னதில்லை, எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னதும், யார் அது யாருன்னு எல்லா பக்கமும் பார்ப்பாங்க. பார்த்ததும் யாரும் ஒன்றுமே பேசுவாங்க. எல்லா ஃபேஸ்லேயும் கொஷின் மார்க், நாம் இது எப்போ சொன்னோம் அப்படின்ன மாதிரி. சொன்னதும் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. இவங்க அந்த சீட்டில் இருந்து ஏந்திரிச்சிட்டு நின்னதும் மீரா, ஏய் அதெல்லாம் அவங்க வேணும்டி சொல்கிறாங்க, நீ உட்காரு அப்படின்னதும், ஏய் மீரா வெயிட், நான் ஒன்றும் உன் வாள் கிடையாது, அதை நான் ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் இங்கே உட்காரல உன் பக்கத்தில் அப்படின்ட்டு அவங்க ஏந்திரிச்சிருவாங்க. ஏந்திரிச்சதும் திவ்யா டக்குன்னு உட்காந்துருவாங்க அந்த சீட்டில் உட்காந்ததும் மீரா ரொம்ப கோபமாக பார்ப்பாங்க திவ்யா பக்கமாக. மேம் இங்கே இருக்கிறது 2 சீட்டு தான், ஒன்று ஆச்சியா பக்கத்தில் இருக்குது, ஒன்று உங்கள் பக்கத்தில் இருக்குது. இப்போது மேம் எழுந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்க அங்கே உட்காருவாங்க, அப்போ நான் எங்கே உட்காரணும், இங்கே தானே உட்காரணும் மேம் அப்படின்னு திவ்யா சொல்லுவதும் மீராவுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். ரொம்ப வெரி சீரியஸ் லுக்கு கொடுப்பாங்க திவ்யாவுக்கு. அண்டு மீரா மைண்டில் என்ன, நைட்டு நடந்த அந்த விஷயம், யாரையோ லவ் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வேற ஓடிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தான் ரொம்ப கோவமாக பார்ப்பாங்க. பார்த்து திரும்பிட்டு விண்டோ பக்கமாக பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் ராஹி இந்த பக்கம், இப்போ நான் எங்கே உட்காரணும் அப்படின்னு கேட்பாங்க. எங்கே மேம் உட்காருவீங்க, ஏன் பக்கத்தில் தான் அப்படின்ட்டு சீட்டு காமிப்பாங்க. என்ன உன் பக்கத்தில் உட்காரணுமா, நான் உட்கார மாட்டேன் உன் பக்கத்தில் அப்படின்வாங்க. மேம் எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க, அப்போ நீங்கள் எங்கே உட்காருவீங்க அப்படின்னு கேட்பாங்க. உன் பக்கத்தில் உட்கார்றத விட இப்படி நின்றுட்ட ஜர்னி பண்ணுறது ரொம்ப ஹாப்பி எனக்கு அப்படின்வாங்க. ஓ அப்படியா, அப்போது ஓகே, நான் இப்போவே சொல்கிறேன், ஜர்னி ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம ஆல்மோஸ்ட் 4 to 5 hours ஜர்னி பண்ணோம். அண்டு போகிறதுக்குள்ளே நைட் ஆயிரும். ஓகே, அண்டு சடன் பிரேக்ஸ் வரும், சடனாக பிரேக்ஸ் அடிப்பாங்க, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வரும், நீங்கள் கீழே விழுந்துருவீங்க, நான் முன்னாடியே சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ ஏன் இது சொல்லலைன்னு எனக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு ஆச்சியா சொல்லுவாங்க. சொன்னதும் ராகிக்கு ரொம்ப கோவம் வந்துகிட்டே இருக்கும். பட் வேறு வழி இல்லை, அவங்க பக்கத்தில் தான் உட்காரணும். ஸோ இமீடியட்டாக நான் விண்டோ சீட்டாக உட்காருவேன், நீங்கள் இந்த பக்கம் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராகி சொன்னதும், இல்லை நான் தான் விண்டோ சீட்டில் உட்காருவேன், நான் ஃபஸ்ட்டு வந்தேன், நான் விண்டோ சீட்டில் உட்காருவேன் அப்படின்வாங்க. ஆத்யா அப்படின்னு சொன்னதும், என்ன நான் உன் ப்ரொஃபஸர், அந்த மரியாதையாவது கொடுத்து எனக்கு அந்த விண்டோ சீட் கொடு அப்படின்வாங்க. நீங்கள் என் ப்ரொஃபஸரா, இப்போ எல்லாம் கிடையாது மேம், கேம்பஸில் இருக்கிற மட்டும்தான் நீங்கள் ப்ரொஃபஸர், நான் உங்கள் ஸ்டூடெண்ட். பட் இப்போ நம்ம ஒரு ப்ளஷர் ட்ரிப்புக்காக போகிறோம், இப்போது நீங்கள் என்ன எங்களோட ஃபேக்கல்ட்டி ஒன்றும் கிடையாது, ஓகே அப்படின்வாங்க. ஏய் என்ன பேசுகிற நீ, அப்போ மேம் தானே கூப்பிடுற அப்படின்னா, ஆமாம் மேமன் கூப்பிடுவேன், பிகாஸ் நீங்கள் என் மேலே வயசில் கொஞ்சம் ஜாஸ்தி, 6 years கேப் இருக்குது இல்லையா, ஸோ உங்களை பேர் வச்செல்லாம் கூப்பிட முடியாது இல்லையா, அதுக்கு தான் மேமன் கூப்பிடுற, ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். பட் அப்படின்னு அவுட் ஆஃப் த கேம்பஸ் நீங்கள் ப்ரொஃபஸர் கிடையாது, நான் உங்கள் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஓகே அப்படின்னுவாங்க. ஆத்யா சொன்னதும் ராகிக்கு ரொம்ப கோவம் வந்துகிட்டே இருக்கும். மீரா பக்கமாக பார்ப்பாங்க. மீரா சும்மா வாய முடுக்காரு அப்படின்ன மாதிரி கண்ணு வச்சு சொல்லுவாங்க. சொன்னதும் வேறு வழி இல்லாமல் அவங்களும் தூங்கிடுவாங்க, உட்காருவாங்க ஆச்சியா பக்கத்துலேயே. சொன்னதும் உட்கார்ந்ததுக்கப்புறம் போயிட்டா இருக்கும் பஸ்ஸு.
எல்லோரும் டல்லாக உட்காருவாங்க. யாரும் ஏந்திரிச்சிட்டு ஒரு சாங் பாடுறதோ டான்ஸ் பாடுறதோ இல்லை ஒருத்தர் பேசிக்கிறதோ ஒன்றும் கிடையாது. எல்லாம் காமாக சைலண்ட்டாக இருப்பாங்க. திவ்யாவுக்கு இப்படி இருந்தால் பிடிக்காது இல்லையா? ஸோ போர் அடிச்சுட்டே இருக்கும். மீராவுக்கிட்ட ஏதாவது பேசலாம் அப்படின்ன மாதிரி மீரா மேம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப கோவமாக என்ன அப்படின்வாங்க. ஐயோ ஏன் மேம் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னதும் ஒன்றும் இல்லை, இப்போ ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. சொன்னதும் இல்லை சும்மா ஐடியலாக இருக்கீங்க, ஏதாவது பேசிக்கலாமே மேம் அப்படின்வாங்க. உங்ககிட்ட நான் என்ன பேசணும் அப்படின்னு மீராக்கு சொல்லுவாங்க. என்ன பேசணுன்னா உங்கள் பற்றி எனக்கு சொல்லுங்கள், உங்கள் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா அப்படின்வாங்க. என் பற்றி உனக்கு எதுக்கு சொல்லணும் அப்படின்னதும் அது என்ன மேம், நாங்களும் பக்கத்தில் நீங்களும் நானும் பக்கத்தில் இருக்கோம், ஜர்னி பண்ணணும் இல்லையா, லாங் ஜர்னி பண்ணணும் இல்லையா, லைஃப் ஜர்னி பண்ணணும் இல்லையா அப்படின்வாங்க. வாட் அப்படின்னா ஐ மீன் 4-5 hours ஜேர்னி பண்ணணும் இல்லை மேம், இப்போ ஒன்றுமே பேசாமல் இருந்தால் போர் அடிச்சிடும் இல்லை, அதுக்கு தான் அப்படின்வாங்க. ஒன்றும் தேவையில்லை, ஓகே நான் இப்படியே இருக்கேன், நீ காம இரு அப்படின்வாங்க. அப்படின்னதும் ஐயோ மேம் ப்ளீஸ் மேம் ஏன் கோவமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க திவ்யா. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சரி நான் ஒன்று கேட்குறேன் அப்படின்வாங்க மீரா. சொன்னதும் கேளுங்க அப்படின்னு திவ்யா. ஆமாம் நீ யாரையோ லவ் பண்ணுறீங்களாம்லே, யார் அது அப்படின்னு கேட்பாங்க. மீரா மறந்துடுவாங்க தட் அவங்க தான் ஏஞ்சல்ன விஷயம் இன்னும் திவ்யாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்களே, அந்த விஷயம் மறந்துட்டு இவங்க ஏஞ்சல்னு அந்த விஷயம் மறந்துட்டு நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. மறந்துட்டு கேட்டதும் திவ்யா கிடைச்சிட்டாங்க இவங்க அப்படின்னு நினச்சிட்டு, நான் உங்களுக்கு எப்பவும் சொல்லலையே நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு, சாரி யாரையோ லவ் பண்ணுறேன்னு, நான் இந்த விஷயம் ஏன் ஏஞ்சலுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன், ஏன் என் ஃப்ரெண்டுக்கு கூட சொல்லலை இந்த விஷயம் அப்படின்வாங்க. பட் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு திவ்யா கேட்பாங்க. அப்போது என்ன சொல்லணும்னு தெரியல மீராவுக்கு. அது அதுக்கு தான் நான் உங்க கூட பேசலை அப்படின்ட்டு எகெயின் விண்டோ பக்கமாக திரும்பிட்டு ஐயோ மீரா என்னடி பண்ணுற, இனிமேல் ஒரு வார்த்தை கூட வாயால் பேசவே கூடாது, பேசிட்டோம் மாட்டுருவோம் வேணாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு ஒன்றுமே பேசாமல் அந்த விண்டோ பக்கமாக பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ திவ்யா சொல்லுங்கள் மேம் நான் உங்களுக்கு சொல்லலையே, நீங்கள் எதுக்கு கேட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் கூட எதுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சரின்னு என்ன பண்ணணும்னு தெரியாமல் திவ்யா சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆத்யா கிட்ட. போர் அடிக்குதுடி யாரும் பேசாமல் இப்படியே இருந்தால் எப்படி அதுன்னு சேட்டிங்காக அவங்க 2 பேரும் ஹாப்பி ஜாலியாக பேசிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூரம்க்கு அப்புறம் பஸ்ஸு ஒரு தாபா கிட்ட ஸ்டாப் ஆயிரும். ஸோ வாட் நெக்ஸ்ட்னுது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, see you. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.